இன்னைக்கு இல்லை என்றைக்குமே வந்து ரஜினி அப்படின்னாலே வந்து அது ட்ரெண்டிங் தான். குறிப்பாக இன்றைக்கி அவர் இமயமலைக்கு கிளம்பி போயிருக்காரு. இந்த நாள் முழுக்க ரஜினிகாந்த் அப்படிங்கிற அவருடைய அந்த பெயர் தான் சமூக வலைதளம் முழுக்க வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. குறிப்பாக எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் தான் இந்தியாவிலேயே இன்றைக்கி நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்கார். எதுக்காக அப்படின்னா, ரஜினி இமயமலைக்கு போகிறது, அதில் அங்கே போயிட்டு அவர் பாபாஜி கோயிலில் வேண்டுதல் வைக்கிறது, இதெல்லாம் வந்து வழக்கமானது தான். அவர் இமயமலைக்கு போனாலே இங்கெல்லாம் போவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்காருன்னா, வருகிற தேர்தலில் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் அப்படிங்கிறத ரஜினி கிட்டத்தட்ட ஒரு பூடகமாக சொல்லிட்டு கிளம்பிட்டார். அதுதான் இன்றைக்கி பலரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அவர் தான் ஒன்றுமே சொல்லியே எப்படி வந்து சொன்னாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பயணத்தின் போது அவரிடம் கேட்கப்பட்ட அரசியல் கேள்வி எதற்குமே வந்து ஒரு நேரடியாக பதில் சொல்ல. குறிப்பாக மோடி 3வது முறையாக பிரதமராக வருவாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து அவர் நேரடியாகவே வந்து பதில் சொல்ல விரும்பலை அப்படின்ட்டார். நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி, அது ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒருத்தர் வந்து கேட்டார், புதிய இந்தியா பிறக்கும் அப்படின்னு நம்புறீங்களா, எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து அவர் கேள்வி கேட்டார். அந்த இடத்துல ரஜினிகாந்த் வந்து நழுவ முடியல அவரால். உடனடியாக அவர் சொன்னார், நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டார். புதிய இந்தியா பிறக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் ரஜினிகாந்த் இந்த இமயமலை பயணத்தின் போது, அவர் பயணத்துக்கு போகும்போது சொன்ன முக்கியமான குழு. அப்படின்னா ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் நடக்கும். ரஜினிகாந்த் இமயமலை பயணத்தை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கும், புதிய இந்தியா பிறந்திருக்கும், இந்த ஆட்சி அகற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வார்த்தைக்கு எல்லோரும் கற்பிக்கிற பதில் அர்த்தம். அது ஒரு வகையில் உண்மையும் கூட. ஏன்னா வழக்கமாக ரஜினியை வந்து மோடியை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் அவர் தயங்காமல் சொல்லுவார். மோடி வந்து அவருக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் மோடியை பற்றி ஏதாவது கேட்டாக்க நேரடியாகவே பதில் சொல்லுவார். அவருக்கு சப்போர்ட்டாக பதில் சொல்லக்கூடியவர் தான் ரஜினிகாந்த். அதனால் அவரை சங்கின்னு சொல்லியும் அல்லது பிஜேபிக்கு சப்போர்ட்டான ஆளுன்னு சொல்லி எவ்வளவோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னெல்லாம். ஆனால் இந்த முறை குறிப்பாக அந்த கொரோனா காலத்தில் மோடி வந்து இந்த விளக்கு பிடிங்க, தட்டு எடுத்து அடிங்க அப்படியெல்லாம் வந்து சொன்னார்ல, அதை கூட தவறாமல் செஞ்சார் ரஜினிகாந்த். அதற்கும் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானார். ஆனால் இந்த முறை மோடியை பற்றியோ அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றோ ஒரு வார்த்தை கூட ரஜினிகாந்த் சொல்லலை. அந்த கேள்விக்கே நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அரசியல் பற்றியே பேசாதீங்கன்னார். அதே நேரம் புதிய இந்தியா மலர வேண்டும், புதிய இந்தியா பிறக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வேண்டுதலாக வைக்கிறேன். அந்த இமயமலையில் உள்ள இயற்கையிடம் சரி, அங்கே அவர் விரும்புகிற அவருடைய விருப்ப தெய்வமான பாபாஜியிடமும் வேண்டுதலாக வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்காரு. ரஜினியினுடைய வேண்டுதல் பலிக்க வேண்டும், இந்த புதிய இந்தியா பிறக்க வேண்டும். மோடி என்கிற மிக மோசமான ஒரு பிரதமரின் அந்த ஆட்சி காலம் என்பது இனியும் ஒரு நாள் கூட தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும். அந்த விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரஜினியினுடைய இமயமலை பயணங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் வந்து எப்பவுமே ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது அவருக்கு தோன்றுகிற பொழுதெல்லாம் வந்து அவர் இமயமலைக்கு தொடர்ச்சியாக பயணம் மேற்கொள்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த திரைப்படங்கள் அவரது படங்கள் ஒரு படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் தொடங்குவதற்கு முன்பு அவர் இமயமலைக்கு போய் வருவதை வழக்கமாக வச்சுருக்காரு. இதற்கு முன்பும் குறிப்பாக வந்து இந்த பாபா என்ற அவரது திரைப்படம் வெளியான பிறகு அவர் மேற்கொண்ட இமயமலை பயணங்கள் வந்து ரொம்ப பிரபலமானவை. அதற்கு முன்பும் கூட அவர் தொடர்ச்சியாக இமயமலைக்கு போய் வந்திருக்காரு. அதுவும் இந்த இமயமலை பயணத்துக்கு பிறகு தான் படங்களின் எண்ணிக்கையை வந்து அவர் குறைச்சிக்கிட்டார். ஆண்டுக்கு ஒரு படம் பண்ணால் போதும் அப்படின்ற முடிவுக்கு வந்தது இந்த இமயமலை பயணத்துக்கு பிறகு தான். போதும், ரிலாக்ஸாக இருப்போம், இனிமேட்டு வந்து வருஷத்துக்கு 5 படம் 6 படம் 8 படம் இந்த மாதிரி பரபரன்னு நடிக்க வேண்டாம். அந்த வயது, அதே போல் அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு, திரைப்பட புகழ், இதையெல்லாம் வந்து அனுபவிக்கணும். ஏன் வந்து பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து அவர் ஆண்டுக்கு ஒரு படம் தான் அப்படின்னு முடிவு பண்ணார். அதன் பிறகு தான் தொடர்ச்சியாக அவர் இமயமலை பயணங்கள் போய் வந்தார். பாபா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் அவருக்கு பெரிய சோதனையை தந்தது. அந்த படத்துக்கு பிறகு என்ன பண்ணார்னா, ஒரு 3 வருஷம் படமே நடிக்காமல் இருந்தார். இடையில் வந்து அவர் பாபா கோயிலுக்கு போனார், குகைக்கு போனார், வேண்டுதல் வச்சார். அதெல்லாம் அந்த பயணங்களெல்லாம் வந்து எல்லோரும் தெரிந்தது தான். ஈவன் தொலைக்காட்சியில் கூட தொடராகவே வந்துருச்சு. ஒரு பிரபல பத்திரிகையிலும் தொடராக வந்துச்சு அவரது அந்த இமயமலை பயணம். அதன் பிறகு தான் இந்த சந்திரமுகி படம்
வெளியாச்சு. சந்திரமுகி படம் மிகப்பெரிய வெற்றி. அவருடைய வாழ்க்கையிலேயே, திரை வாழ்க்கையிலேயே அதிக நாட்கள் ஓடிய படம் சந்திரமுகி தான். இந்த சந்திரமுகி படம் இவ்வளோ பெரிய வெற்றிங்கிறத அவர் படம் வெளிவதற்கு முன்பே வந்து கணிச்சிருக்கார் ரஜினி. அதைத்தான் வந்து அவர் அந்த சந்திரமுகி வெற்றி விழாவில் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் சந்திரமுகி படத்தை பெரிய வெற்றி படமாக இப்போ தான் பார்க்குறீங்க, ஆனால் நான் இந்த படம் வெளிவருவதற்கு முன்பே இது இத்தனை பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே சக்ஸஸ் பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு நான் இமயமலைக்கு போனேன் அப்படின்னு அதில் சொல்லுவார். அதாவது சக்ஸஸ் பார்ட்டிங்கிறது எப்போ வைப்பாங்க? படம் ரிலீஸ் ஆன பிறகு தானே. ரிலீஸுக்கு முன்னாடியே சக்ஸஸ் பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு அவர் இமயமலைக்கு போயிருக்கார். அந்த மாதிரி இமயமலை பயணங்களில் அவருக்கு வந்து அவருக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்கள்ல, உள்ளுணர்வு, அது வந்து அவருக்கு சொல்லும். அப்படி ஏதோ அவருக்கு உணர்த்தது போல் இருக்குது. அதனால் ஒரு படம் எந்த அளவுக்கு வெற்றியை பெறும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கிற ஆற்றல் வந்து அவருக்கு இருக்குது. அது ஏதாவது ஒரு சில தருணங்களில் தவறி இருக்கலாமே தவிர பெரும்பாலும் அவரது கணிப்பு வந்து பொய்யானதே இல்லை. அதே போல் தான் எந்திரன் படம், அந்த படம் வந்து மிகப்பெரிய சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் அது. அந்த படத்தின் ரிலீஸுக்கு அப்போயும் வந்து அவர் இமயமலைக்கு போனார் தனது நண்பர்களோட. அந்த படங்களெல்லாம் வந்து வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. பெரிய அளவு பேசப்பட்டது ஒரு பயணம் அது. அதன் பிறகும் வந்து நிறைய முறை அவர் இமயமலைக்கு போனார். அங்கே இருக்கிற யோகிகளை பார்க்குறது, அவங்க கூட வந்து உணவருந்துறது, இந்த மாதிரியான பல காட்சிகளை வந்து நம்ம பார்த்துருப்போம். அண்மையில் அதாவது ஜெயிலர் படம், இந்த ஜெயிலர் படம் இங்கே வந்து ரிலீஸ் ஆகும்போதே வந்து அவர் இமயமலை கிளம்பி போயிட்டார். அந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய வசூல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் காதுக்கு எட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த தொடர்பற்ற ஒரு தூரத்தில் வந்து அவர் போய் இருந்தார். அங்கே போயிட்டு அவர் அந்த ஆன்மீக தலங்களை எல்லாம் பார்த்தார். சர்ச்சைக்குரிய அந்த யோகியின் சந்திப்பெல்லாம் கூட அப்போ தான் நடந்தது. அந்த பயணம் அவர் போகும்போதே வந்து ஜெயிலர் வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற செய்தி வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு படம் அல்லது அவரது வேண்டுதல் என்னவா வேணால் இருக்கலாம். அவர் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு இலக்கு கூட வச்சுருக்கலாம். இந்த இமயமலை பயணத்தை முடிச்சுட்டு வரும்போது அது வெற்றிகரமாக நிறைவேறிருக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து அவரது இமயமலை பயணம் முடிந்து திரும்ப அவர் வரும்போது அவருக்கு ஒரு உற்சாகமான ஒரு தகவல் இருக்குது, அல்லது உற்சாகமான வெற்றி காத்திருக்கு. அதுதான் ரஜினியுடைய இமயமலை பயணத்தினுடைய ஸ்பெஷல். அந்த வகையில் வந்து வேட்டையன் படம் தயாராகிடுச்சு. வேட்டையன் படத்துக்கு அடுத்து கூலி படத்தில் அவர் கலந்துக்க போகிறாரு. கூலி படத்தின் படப்பிடிப்பில் அந்த படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பு அவர் இமயமலைக்கு போயிட்டு வர்றாரு. ஏற்கனவே அவர் அரபு நாடுகளுக்கு போயிருந்தார். அங்கு வந்து அவர் ஓய்வில் தான் இருந்தார். அதை போய் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து இமயமலைக்கு போயிருக்காரு. அதனால் எல்லோருமே இப்போது நினைப்பது என்னென்னா, ரஜினியினுடைய இந்த இமயமலை பயணம் புதிய இந்தியா, இந்த அரசியல் மாற்றத்துக்கான ஒரு வேண்டுதலுக்கானது அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் வந்து இதை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பலரும்னா பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடக்கணும், பெரிய மாற்றம் இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. அந்த அவங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் ரஜினி மூலமாக அந்த இயற்கையிடமோ அல்லது எல்லாம் வல்ல அந்த சக்தியிடமோ போய் சேர்ந்து இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ரஜினி இமயமலையிலிருந்து திரும்பும்போது புதிய இந்தியா பிறந்திருக்கும், இந்த இந்தியாவை பீடித்திருக்கிற பிணியை போன்ற ஒரு ஆட்சி முடிந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம்.